இப்போ வந்து கடகத்தில் குரு நீங்கள் சிஎம் வச்சுக்கின்னு கேட்குறது அவருடைய தனிப்பட்ட பலன். இப்போ கடகத்தில் குரு வர்றது வந்து உச்சம் பெறுவார். அவர் வந்து உலகத்தில் வந்து நிறைய மண்ணுக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வெளியில் கொண்டு வருவார். பெண்கள் பாதுகாப்பு வந்து நிறைய பாதிப்புகள்லாம் வந்து பராப வருடம் இது. அதனால் இது வந்து பெண்களுக்கு வந்து உலகத்தில் வந்து பெண்களுக்கு தீங்கிழைத்தவர்களுக்கெல்லாம் சட்ட தண்டனைகள், கடும் தண்டனைகள்லாம் எல்லா இடத்துலையும் வரும். இந்த வருஷம் வந்து குரு வர்றதுனால விருச்சகத்தை பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கறதுனால இது போல கும்பிடுவது, இது போல விசேஷம் தான் நம்மளே இந்த உலகத்தில் இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி. ஏன்னா எல்லாமே புரட்சிகள். இப்போ விஜய் சார் வருவார்னு யாரா நினைச்சாங்களா? அப்படி கிடையாது. இது போல வந்து எதெல்லாம் தொன்று தொட்டு இருக்கிறதோ அதெல்லாம் காணாத போகும். அதுதான் இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பலன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வியவர்தான் இணைஞ்சிருக்காரு. ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வளோ வந்து யதார்த்தமான ஒரு விஷயங்கள், எது செய்யணும் எது செய்யக்கூடாது மற்றும் பரிகாரங்கள் நமக்கு சொல்கிறதுக்காக நம்ம அவருக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். எப்படி சார் இருக்கீங்க? சார், இப்போ வந்து குரு பெயர்ச்சியாக இருக்குது. இந்த திருக்கணிதம், வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு 2 விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டாலும் மேஜர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் 5-10 நாட்கள் இது எப்போதுமே ஒரு குழப்பத்திலே இருக்குது. இதை தாண்டி இப்போது இந்த கடக ராசியில் வந்து அவர் குரு பெயர்ச்சியாக இருக்காரு சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொது பலன். அது மட்டும் இல்லாமல் கடக ராசியில் தான் வந்து விஜய் அவர்களும் இருக்கார். இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு இது எந்த மாதிரியான ஒரு இது? ஜாதகத்தில் ஜோதிடத்தில் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா பொது பலன்னா ஸ்பெஷல் கிடையாது. தமிழ்நாடு உலகத்துக்கு தான் பொது. பொது பலன்றது வந்து உலகத்தில் வந்து ஜென்மத்தில் இப்போ வந்து கடகத்தில் குரு. நீங்கள் சிஎம் வச்சுக்கின்னு கேட்குறது அவருடைய தனிப்பட்ட பலன். ஓகே, அது வந்து தனியாக ஜாதகம். இப்போ கடகத்தில் குரு வர்றது வந்து உச்சம் பெறுவார். அவர் வந்து உலகத்தில் வந்து நிறைய மண்ணுக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வெளியில் கொண்டு வருவார். புதையல்கள், கனிமங்கள், ரேரஸ்ட் மினரல்ஸு எல்லாமே கொண்டு வரும். பெண்களுக்கு பெரிய உலகம் முழுவதும் நன்மைகள் ஏற்படுவது, உலகத்தில் வந்து பெண்களுக்கு பெரும் பேர் புகழ் ஏற்படுவது எல்லாமே கிடைக்கும். ஓகே, பெண்கள் பாதுகாப்பு வந்து நிறைய பாதிப்புகள்லாம் வந்து பராப வருடம் இது. அதனால் இது வந்து பெண்களுக்கு வந்து உலகத்தில் வந்து பெண்களுக்கு தீங்கிழைத்தவர்களுக்கெல்லாம் சட்ட தண்டனைகள், கடும் தண்டனைகள்லாம் எல்லா இடத்துலையும் வரும். இதெல்லாம் வந்து உலகத்தில் வரக்கூடிய விஷயம். சரி. அதே போல் பார்த்திங்கன்னா உலகத்தில் மெடிக்கல் புரட்சிகள் ஏற்படும். மருத்துவத்தில் பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் எளிதாக மருத்துவம் கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களான்ற மாதிரி பேச வச்சிடும். அதில் குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், ரத்தத்தில் பரவக்கூடிய நோய்னா கேன்சர். அதே போல் இந்த இதயத்தை போய் ரத்தம் அடைக்கிறது, மூளையை ரத்தம் அடைக்கிறது, மெமரி லாஸ் ஆகுறது, இந்த மெமரி போகிறது, அல்மீசர் டிசீஸ்ன்றது, ஞாபக மறதி நோய்கள், இதுக்கெல்லாமே மருந்துகள் வந்துடும்னா இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருது. உங்கள் சேனலுக்கு இது புதுசு நம்ம வர்றது. ஆனால் உலகத்துக்கு வந்து 2031 வரைக்கும் பெரிய சரிவுகள் தான் காட்டுது. அதாவது விஞ்ஞான வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் பாதிப்பு, மக்கள் கஷ்டப்படுறது, மக்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் வரி அதிகமாகிறது, விலைவாசிகள் அதிகமாகிறது. அதே போல் இந்த வருஷம் வந்து குரு வர்றதுனால விருச்சகத்தை பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்குறதுனால தங்க விலை ஏறும். அதே போல் விவசாயத்தில் புரட்சிகள் ஏற்படும், கால்நடை துறையில் புரட்சிகள் ஏற்படும். அதே போல் வந்து நம்ம சொன்னது தான், வேலை வாய்ப்புகள் பெரிய பாதிப்புகள் ஏற்படும், மத மோதல்கள், இன மோதல்கள், இளைஞர்களால் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பாதிப்பு அதிகமாக உலகம் முழுவதும் எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கும். அதே போல் வந்து சோஷியல் மீடியா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதுக்கெல்லாம் மக்கள் அடிக்ட் ஆகிட்டு இந்த மன அழுத்தத்தில் அதிகமாக ஆகக்கூடிய இது வந்து கடகத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஏற்படும். மன அழுத்த நோய்கள் நிறைய வரும். ஸோ இளைஞர்கள் தான் நிறைய பாதிப்பு. இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. அதில் தமிழ்நாடு எஸ்பெஷலி எல்லாம் கிடையாது. பொதுவாகவே 2031 வரைக்கும் உலகம் இந்த போக்கில் தான் போர் மேகங்கள், யுத்த தளவாடங்கள், யுத்தத்திற்கு வந்து ரொம்ப பெரிய டெக்னிக்கல்லாம் சாதாரண டெக்னிக்கில் வந்து பெரும் மரண சேதங்கள், அதே போல் வந்து
கடல் வழி போக்குவரத்து பாதிப்பு, இதெல்லாம் வந்து நோய் தொற்று நோய்கள் உருவாக்குறது, அதான் மனிதனே உருவாக்கி நோய்களை கொடுக்கறது, பயோவார், இதெல்லாம் பண்ணி மக்களை ஒரு அல்லோலப்படுறது. அப்போ உலகத்திலே பாதிப்புனா தமிழ்நாடும் உலகத்தில் தானே, இந்தியாவுக்கே இருக்குது. தலைவர்கள் செய்யக்கூடிய தவறு, தலைவர்கள் தவறான முடிவு எடுப்பதனால் மக்கள் பாதிப்பாகிறது, இதெல்லாம் சில நிறைய பேர்களுக்கு வந்து தலைவர்களுக்கு வந்து தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு வருகிறது. அவர்கள் எதிர்பார்க்காத திடீர் நோய் வாய்களுக்கு கூட இருப்பவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பதில் சொல்கிறது. இதெல்லாம் தெய்வ வழிபாடுகள், மகான்கள் வழிபாடுகள், சித்தர்கள் வழிபாடுகள். ஏன்னா சித்த பூமி நம்மதெல்லாம். இது போல் கும்பிடுவது, இது போல் விசேஷம்தான் நம்மளே இந்த உலகத்தில் இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி. ஏன்னா எல்லாமே புரட்சிகள். இப்போ விஜய் சார் வருவார்னு யாராக நினச்சாங்களா? அப்படி கிடையாது. இது போல் வந்து எதெல்லாம் தொன்று தொட்டு இருக்கிறதோ அதெல்லாம் காணாத போகும். அதுதான் இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பண். இது உச்சத்தில் குருன்னு சொல்கிறது என்ன மாதிரி? இல்லை, சந்திரன் வீட்டில் கடக ராசியில் சந்திரனுடைய வீட்டில் குருவானவர் உச்சம் பெறுவார். உச்சம் பெறுகிறதுக்குன்னு எல்லா ராசிக்கும் உண்டு. சனியானவர் துலாத்தில் உச்சம் பெறுவார், சந்திரனானவர் ரிஷபத்தில் உச்சம் பெறுவார், ஸோ குருவானவர் கடகத்தில் உச்சம் பெறுவார். இவ்வளோதான். உச்சம்னா அவங்க பலத்தை இழக்காமல் இருப்பார்கள், நீசம்னா பலத்தை இழப்பார்கள். ஏன்னா 13 வருஷம் கழிச்சுன்னு இதை சொல்கிறாங்க. 12 வருஷம். ஓகே, அது ஒவ்வொருத்தர் கணக்கு. குரு என்றால் ஒரு இடத்துக்கு வரணும் 1 வருஷம், அவர் சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம், அவ்வளோதான். 11வது முடிவில் வந்துடுவார், 12வது வருஷம் முடிவில் வெளில போயிடுவார். இவ்வளோதான் குரு. ஓகே. சனின்னா 27வது வருஷத்தில் வருவார், 30வது வருஷத்தில் போவார். அதனால தான் சனி வந்து 30 வருஷத்துக்கு ஒரு முறை. ஓகே. ஏன்னா ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள், அப்போ 12 ராசினா 30 ஆண்டுகள். அதே போல் குருனா ஒரு ராசியில் 1 வருடங்கள், 12 ராசியில் 12. ஓகே, அவ்வளோ. அதுதான் இந்த கடகத்தில் அந்த தமிழகத்துக்குன்னு ஏதாவது குறிப்பாக சொல்ல முடியும்? தமிழகத்துக்குன்னு இல்லைம்மா, தமிழகத்துக்கு என்னென்னா நிறைய வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்திரத்தன்மையாக தான் இருக்கும். நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து தமிழ்நாடு இல்லை, இந்தியாவே இருக்கும், உலகமே இருக்கும். இந்தியாவில் நிறைய இருக்கும் பிரச்சனைகள். அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வர்றதுக்கு முன்னாடியே பிரைம் மினிஸ்டர்லாம் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட்லேருந்து ஃபைனான்ஷியல் அட்வைஸர்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, சேமிப்பை பத்திரமா வச்சுக்கோங்க, நிறைய வந்து வெஹிக்கிளை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, எல்லாம் கோல்டு வாங்காதீங்க, இதெல்லாம் வந்து அந்நிய செலவாணி இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்கும். அது முதலே அவங்க சொன்னாங்க. அந்த குரு வரதுக்கு முன்னாடியே இது வந்து இப்போவே முதலே ஆரம்பிச்சிடுச்சு இல்லை? அது இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைலலாம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அதே போல் நிலநடுக்கங்கள், கடல் பழக்கிறது, கடல் நீர் மாசுபடுறது, பூமி சரியிறது, கடல் தண்ணி உள்ளே வர்றது, இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு. நவம்பர் டிசம்பர் மந்த்லலாம் நம்ம நிறைய இருக்கும். வெள்ளங்கள் வந்து அப்படியே கொட்டும். அதெல்லாம் முதலே எச்சரிக்கை நடவடிக்கைலாம் அரசாங்கம் கவர்மெண்ட்லாம் எடுக்கணும். இப்போ புது கவர்மெண்ட் வந்திருக்கு, அவர்களெல்லாம் முதலே வந்து அதுக்கு உண்டான பிளானிங் பண்ணணும், இல்லைன்னா கெட்ட பேர் வரும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். வெள்ளம், அதாவது மழை காலத்தில் மழை பெய்யாமல் வெயில் அடிக்கும், வெயில் காலத்தில் மழை அடிக்கும், புயல்கள் அடிக்கும், அதுபோல் நிறைய காற்றால் ஏற்படக்கூடிய அமைப்பு பெரிய அளவு சொல்லுங்கள்.